அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் 10 நிமிடத்தில் நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய, நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய சக்தி வாய்ந்த 5 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய அமல்களும் நம்ம செய்யக்கூடியவங்களா தான் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு பலன் இருக்கு. நிறைய பேருக்கு பலன் கிடைக்கிறது இல்ல. காரணம் முழுமையான நம்பிக்கையோட அவங்க செய்யறது கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த ஒரு வஜீஃபாவ மட்டும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீங்கிரும். உங்களோட 1000 ஆசைகளை கூட அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூலாக்கி தருவான். இப்போ இந்த வஜீஃபாவ எந்த தேவைக்கெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க கடன்ல மூழ்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கடன் நீங்கணும் அப்படின்னா இந்த வஜீஃபாவ நீங்க செஞ்சு பாருங்க. அல்லது சொந்த வீடு வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வஜீஃபாவ நீங்க செய்யலாம். இன்னும் வீட்ல சண்டை, வறுமை, வேலை இல்லாம இருக்கிறது, கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த வஜீஃபாவ நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வஜீஃபா ஹலாலான அனைத்து தேவைகளுக்கும் போதுமான ஒரு வஜீஃபான்னே நான் சொல்வேன். சின்ன பிரச்சனையிலிருந்து தீர்க்கவே முடியாதது போல தோன்றக்கூடிய பெரிய பெரிய சிக்கல்கள் வரைக்கும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. இது பலராலும் சோதிக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நம்பிக்கையோட செய்யுங்க. நீங்க அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கடலை விட ஆழமா இருக்கணும். அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான் உள்ளவர்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கு. ஏன்னா யார் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்பலையோ அவங்கள அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒருபோதும் ஏமாற்றம் அடைய விடவே மாட்டான். ஏன்னா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பறவைகளை கூட மரத்திலிருந்து கீழே விழாத வண்ணம் அல்லாஹ் தாலா பாதுகாக்கிறான் அப்படின்னா ஒரு மனுஷனை உதவி இல்லாம விட்டுருவானா? தவிக்க விட்டுருவானா நம்முடைய ரப்பு? அல்லாஹ் தாலா மிக கருணையாளன், மிக பெருந்தன்மையாளன். ஒரு மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் வழங்குறான். நமக்கு வழங்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம தான் அதை யோசிச்சு பார்க்கறது கிடையாது. அல்லாவே சொல்றானே, என்னுடைய அடியார்களே என்னிடம் கேளுங்க, நான் உங்களுக்கு வழங்குவேன். மேலும் சொல்றான், உங்க பக்கத்துல தான் நான் இருக்கேன். உங்களோட கழுத்து நரம்புக்கு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க சிந்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்மளோட பிரச்சனை அல்லாஹ்வுக்கு தெரியாமலா போயிரும்? நம்மளோட தேவைகள் அல்லாஹ்வுக்கு தெரியாமலா போயிரும்? அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்காக அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இது போல மிகச்சிறந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இன்னும் உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்களோ, அந்த நெருப்ப அல்லாஹ் குளிர்ச்சியா மாற்றி தந்தானோ, அதே போல நாமும் நம்பிக்கையா இருந்தா நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் அப்படியே அணைச்சிருவான். இதே போல தான் வேறு வழியே இல்ல. நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் எப்படி நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்தாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடலை 2ஆக பிளந்து உதவிகளை கொடுத்தான். எப்படிப்பட்ட தருணம் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில வைக்கல. அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையுமே லேசாக்கி தான் வச்சிருக்கிறான். ஆனா நம்முடைய ஈமான் தான் உறுதியா இல்ல. எனவே ஈமானோட ஒவ்வொரு அமலையும் செய்யுங்க. ஒரு வார்த்தையை நீங்க சொன்னா கூட போதும். அல்லாஹ் தஆலா ஒரு வழியை உங்களுக்கு திறந்து வைப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் துக்கத்துல இருக்கிறத அவன் தாங்கிக் கொள்ளவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ரொம்ப கருணையாளன். நீங்க கற்பனை செய்யாத இடங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உதவிகளை உங்களுக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். எந்த தேவைக்கும் இந்த வஜீஃபாவை நீங்க செய்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த அமல் உங்களோட துக்கங்கள், வலிகள், நோய்கள், கவலைகள், சண்டை சச்சரவுகள், குழந்தை இல்லாத துயரம், திருமண பிரச்சனைகள், கடன் சிக்கல், சொந்த வீடு எந்த தேவையா இருந்தாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. அல்லாஹ்வினுடைய உதவி காணாத இடங்களிலிருந்து கண்முன்னே வரும். இப்போ அந்த வஜீஃபா என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்க தூய்மையா இருக்கக்கூடிய நிலையில தான் இதை செய்யணும். முதல்ல நீங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்துக்கணும். ஆவுது பிஸ்மில்லா நீங்க சொல்லிக்கணும். அதற்கு பிறகு அஸ்தகுஃபிருல்லா 3 தடவை சொல்லிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய இஸ்திக்ஃபார்.
உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இஸ்திக்பார் அல்லது சையதுல் இஸ்திக்பாரை கூட நீங்கள் 3 தடவை நீங்கள் ஓதிக்கலாம். அதற்கு பிறகு தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற திருக்குரானுடைய ஒரு வசனம். இது நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த வசனத்தை நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான ஒரு துவா. அடுத்தது யா ஹையூ யா கையூம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமத்தை 7 தடவை ஓதிக்கோங்க. இது இஸ்முல் ஆலம். இது உங்களுடைய துவாவை அங்கீகரித்து கொடுக்கும். அடுத்தது சூரா கௌசர் 11 தடவை ஓதிக்கோங்க. இது உங்களோட துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியது. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் 100 தடவை ஓதுங்க. இது உங்களுடைய செல்வத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து வைக்கும். நீங்கள் தேடக்கூடிய கண்ணியம், அந்தஸ்து, அன்பு, பாசம், உறவு அப்படிங்கிற எல்லா ஞாபகத்தையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ரு. இதை நீங்கள் 100 தடவை ஓதிக்கோங்க. இறுதியாக நீங்கள் தரூதே இப்ராஹிம் செலவாத்தை 3 தடவை ஓதிக்கோங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் சஜிதாவினுடைய நிலையில் போயிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொடுப்பான். மேலும் அனைவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய தயாரிப்பில் சீக்ரெட் ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அல்லது சீயக்காய் தூள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது ஹெல்த் மிக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும், இன்னும் அரபியே எங்களுக்கு ஓத தெரியாது, தமிழில் முழுசாக 30 ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் குரான் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.